ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போனோம், உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டா உங்களோட உடல் எடை ரொம்பவே சீக்கிரத்தில் குறைஞ்சிடுமா? வாங்க அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு சீரான உடற்பயிற்சி, சத்தான உணவு, இது ரெண்டுமே ஆரோக்கியமான எடையை குறைக்கிறதுக்கான இன்றியமையாத மூலப்பொருளாக இருக்குன்னு சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய கூடுதல் கொழுப்பை எரிக்கிறதுக்கு நாம அடிக்கடி உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். இருந்தாலும் ஒரு நபர் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பின்னாடி என்ன சாப்பிட்றாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சில உணவுகளை உடற்பயிற்சி செய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்படி பார்க்க போனால் வாழைப்பழம், பாதாம், இது மாதிரி சத்தான உணவுகள், அதாவது புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்ல உணவுகள் எடுக்கிறது அவங்களோட உடலுக்கு அதிக அளவில் நன்மை பயக்கும். ஆனா உப்பு கூட உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நீரேற்றத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருங்க. ஒரு தீவிர உடற்பயிற்சிக்கு அப்புறமா ஒருவர் நீரிழப்பு பிரச்சனைக்கு ஆளாக மாட்டார். ஏன்னா உப்பு தண்ணீரை தக்க வைக்க உதவுது. உப்பை உட்கொள்றதன் மூலமா ஒருத்தர் வியர்வை அதுக்கப்புறம் சிறுநீர் மூலமா இழந்ததை மறுபடியும் பெற முடியும். உப்பு அத்தியாவசிய உடல் திரவங்களோட சரியான சமநிலையை பராமரிக்க உதவுது. இதய துடிப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உடற்பயிற்சி செய்யும் போது உடல் முழுக்க ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு அறியப்பட்டது. உடற்பயிற்சி செய்யும் போது உடல் முழுக்க ரத்த ஓட்டம் அதிகரிக்கும்னு அறியப்பட்டதால தண்ணீர்ல உப்பு சேர்த்து குடிக்கிறதன் மூலமா ஒருத்தர் பெரிதும் பயனடைவார். உப்பை உட்கொள்றதுன்றது உடல் உழைப்புக்கு அதிக ஆற்றலை வழங்குறத குறைக்குது. உடல்ல ஆற்றலை சேமிச்சு வைக்கிறதுக்கு உப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே நேரத்தில் சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உடல்ல உப்பு இருக்கிறதால முன்பு சொன்ன மாதிரியே உடல் உழைப்பு குறைவா இருக்கும். தீவிர உடற்பயிற்சிக்கான அதிக உடல் சகிப்புத்தன்மையை கொண்டிருக்கும். நிறைய விளையாட்டு வீரர்கள் தங்களோட செயல்பாட்டுக்கு முன்னாடி சோடியத்தை எடுத்துப்பாங்க. இது உடல்ல சகிப்பு தன்மையை அதிகரிக்க செய்யுது. ஏன்னா அது வேர்வை மூலமா இழக்கப்படுது. இது ஒருத்தர் சோர்வடைய செய்யுது. அதுக்கப்புறமா ஆற்றல் குறைவா உணர வைக்குது. அதனால சோடியம் உட்கொள்றதுன்றது உங்களை ரொம்ப புத்துணர்ச்சியா தான் வச்சிருக்கோம். இழந்த எலக்ட்ரோலைட்டை மாற்றத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உப்பை உட்கொள்றதுன்றது நீர் தேக்கத்தை அதிகரிக்க உதவுது. இது இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை உடல்ல நிரப்ப உதவுது. அதிர்ஷ்டவசமா உப்பு உட்கொள்றதன் மூலமா நாம இழந்ததெல்லாம் மீண்டும் பெற முடியும். உப்பு சோடியத்தை நிரப்புறதை விட அதிகமா பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அதுல மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் ஆகிய எலக்ட்ரோலைட்டுகள் அதிகப்படியா இருக்கு. தசைப்பிடிப்புகளை தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதால உடற்பயிற்சியின் போது அதுக்கு அப்புறமாவும் தசைப்பிடிப்பு, அப்புறம் மூட்டு வலி நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு உயிரியல் காரணம் என்னன்னா நீரிழப்பு, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து உப்போட பற்றாக்குறை தான். இது தசைகளோட இடைவெளிகளை சுருங்க செஞ்சு நரம்பு முனையங்கள்ல அழுத்தத்தை அதிகரிச்சு வலியை தாங்க ஏற்படுத்தும். ரத்தத்துல சோடியம் அளவு ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா ஹைப்போநெட்ரீமியா அப்படின்ற ஒரு நிலையை கூட உருவாக்கலாம். ஒருவர் உடற்பயிற்சி செய்யும் போது சோடியத்தை இழக்கிறாரு. மேலும் சோடியம் இழக்கப்படுறதால ஹைப்போநெட்ரீமியாவோட பயத்தை குறைக்கிறதுக்கு அதிக சோடியம் தேவைப்படுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, வழக்கமா உடற்பயிற்சி செய்யக்கூடிய பெரியவங்களுக்கு ஹைப்போநெட்ரீமியா இருக்கு. இது சரியாக்கப்படலைன்னா ரொம்பவே கடுமையானதா மாறிடும். தலைவலி, சோறு, குமட்டல், குழப்பம் இதெல்லாம் இதோட அறிகுறியா பார்க்கப்படுது. நல்ல செய்தி என்னன்னா, உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உப்பு உட்கொள்றதன் மூலமா இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம தீர்க்க முடியும். சோ இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.